பக்தர்களே, இன்று தாய் திருச்சபை புனித ஸ்நாபகர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறது. திருச்சபையிலே 2 பேருக்கு தான் பிறந்த நாள் விழாவை நாம் சிறப்பிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை நாம் கொண்டாடுவது தகுதியும் நீதியும் நம் மீட்பர் பிறந்த நாள் என்றாலும், அன்னை மரியாளுடைய பிறந்த நாளையும் ஸ்நாபகர்களுடைய பிறந்த நாளையும் மட்டுமே திருச்சபை பெருவிழாவாக கொண்டாடுகிறது. ஸ்நாபகர்களுடைய தலை வெட்டப்பட்ட வேத சாட்சியாக மரித்த விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படும். ஜூன் 24ஆம் தேதி ஸ்நாபகர்களுடைய பிறப்பு பெருநாள். இந்த விழாவை இன்று புதன்கிழமை கனவின் புனித சூசையப்பருடைய நவநாள் என்பதனால் நவநாள் ஜெபத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, கனவின் புனித சூசையப்பருக்கும் ஸ்நாபகர்களுடைய தந்தை சக்கரியாவுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது. வயது முதிர்ந்த சக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்கின்ற ஸ்நாபகர் பிறப்பார் என்று சொன்னபோது அதை சக்கரியா நம்பவில்லை. நம்பாததனால் அவர் நாவு கட்டப்பட்டது, அவர் பேச்சை இழந்து போனார். ஆண்டவருடைய திருப்பிடத்திலே குருவாக இருந்தவர், ஆரோனுடைய குலத்திலே குருகுலத்தில் தோன்றிய சக்கரியா கடவுளுடைய தூதர் சொன்னபோது அதை நம்பவில்லை. அது அவர் மறுபடியும் ஸ்நாபகர் பிறந்து எல்லோரும் இவருக்கு சக்கரியா என்று இவருடைய அப்பாவின் பெயரை இட வேண்டும் என்று சொன்னபோது கடவுளுடைய தூதர் அறிவித்த அந்த பெயரை பேச முடியாததனால் அவர் எழுதி காட்டுகிறார். இவன் அருளப்பன் என்று அழைக்கப்படுவான், யோவான் என்று அழைக்கப்படுவான் என்று எழுதிய போது அவர் கட்டவிழ்ந்தது என்று பார்க்கிறோம். ஆக விசுவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதனை வல்லமையுள்ளவனாக்குவது விசுவாசம் என்று பார்க்கிறோம். கனவின் புனித சூசையப்பர் கனவிலே வந்து கடவுள் உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்ற போதும், உன் தாயையும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் என்ற போதும் அவர் அப்படியே நம்பினார். நம்பியதை அவர் செயல்பாட்டில் காண்பித்தார். புனித மத்தேயு நற்செய்தியிலே சொல்லுகிறார், கனவிலிருந்து விழித்தெழுந்த சூசையப்பர் வானதூதர் சொன்னபடியே விரைந்து நிறைவேற்ற
ஆக இந்த இருவருமே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். கடவுளை நீங்கள் ஆய்வகத்தில் போய் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியாது. கடவுளை எனக்கு காட்டுங்கள் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முட்டாள்கள். இந்த உலகத்தில் எல்லாமே நம்முடைய அறிவால் கண்டுபிடித்து விட முடியாது. நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலுமே நமக்கு தெரிந்தது ஓரளவுதான். நமக்கு தெரியாததை, நம் புத்திக்கு எட்டாததை நமக்கு வெளிப்படுத்துகிற கொடையாக இருப்பது விசுவாசம். காரணம், கடவுள் தன்னை அடைத்துக் கொள்கிறவர் அல்ல, தன்னை மூடி வைத்துக் கொள்கிறவர் அல்ல, அவர் வெளிப்படுத்துகிறவர் என்று பார்க்கிறோம். ஆகவே கடவுள் நம்மோடு பேசுகிறார், நாம் அவரோடு பேச வேண்டும். ஆக கடவுளை பற்றி பேசுவதெல்லாம் திருவெளிப்பாடு அல்ல. விவிலியத்தை படித்தவர்கள் பேசலாம், விவிலிய மேற்கோள்களை காட்டி யாரும் பிரசங்கம் வைக்கலாம். ஆனால் கடவுளோடு பேசிய அனுபவமும், கடவுள் நம்மோடு பேசுகிறதை அனுபவித்த அனுபவமும், யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே, நீ கண்டதால் என்னை விசுவசித்தாய், காணாமலே விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று யோவான் சொல்லுவதும், ஆண்டவர் இயேசுவிடம் சீடர்கள் வந்தபோது, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? அப்படி என்றால், ஆண்டவரே நீர்தான் மெசியாவா, நீர்தான் கடவுளின் மகனா என்று கேட்பது போல கேட்டபோது, வந்து பாருங்கள். ஆக ஆண்டவரோடு பேசும் அனுபவமும், ஆண்டவர் பேசுவதை கேட்ட அனுபவமும், கடவுளோடு பேசியவர்களால் மட்டுமே கடவுளுடைய இதயத்தை புரிந்து கொள்ள முடியும், கடவுளுடைய இதயத்தை வெளிப்படுத்த முடியும். அப்படி கடவுளோடு பேசிய அனுபவமே அவர் வல்லமையுள்ள கடவுளுடைய மகனாக இருக்கிறார், நம்முடைய மீட்பராக இருக்கிறார் என்ற விசுவாசத்திற்குள் வர முடியும். ஆக விவிலியத்தை படிப்பதனாலோ, வேதங்களை படிப்பதனாலோ, அறிவுபூர்வமாக நாம் நிறைய தெரிவுகளை தேர்ந்து கொள்வதனாலோ பெறுகின்ற அறிவு விசுவாசம் என்ற ஞானம் ஆகாது என்பதை நாம் புனித ஸ்நாபகர்லப்பருடைய பெருவிழாவில் அறிந்து கொள்கிறோம். ஆகவே ஸ்நாபகர்லப்பரிடமிருந்த நானோ குறைய வேண்டும், அவரோ வளர வேண்டும் என்ற கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்து இழக்கின்ற அந்த விசுவாச வாழ்வும், சூசையப்பர் தன் வாழ்க்கை முழுவதையும் அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்குமாக அர்ப்பணம் செய்த அந்த அர்ப்பணம் மிக்க விசுவாச வாழ்வும் நமக்கு வேண்டும் என்று இன்றைய கடவுள் புனித சூசையப்பர் நவநாளிலே ஸ்நாபகர்களுடைய பிறந்த விழாவிலே நாம் தியானித்து கொண்டாடி இந்த நவநாள் ஜெபத்திலே பங்கெடுப்போம். மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கடவுள் புனித சூசையப்பரே, எல்லாவித அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை களங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியன்னையின் கண்ணிமைக்கு காவலராய் திகழ்ந்த கற்புள்ள லேடி மலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் இருந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லவோ. பெற்று தாரும் கோடி என்றைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கடவுளின் புனித சூசையப்பரே, நாங்கள் உம்மை நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும், உமது இறை திருவுளம் அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கிறோம். உம்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் ஏற்றது எழுந்து செய்வோம் என்று வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசையப்பரே, உம்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறையன்பிலும் பிறரன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திருச்சபை என்ற உமது குடும்பத்து பிள்ளைகள், இவ்வருத்தலம் வரும் பக்தர்கள், உலக மக்கள் அனைவரும் நீர் உம் திருமகனிடமிருந்து ஆசி பெற்று கொரோனா என்ற கொடுமையிலிருந்து முழு விடுதலை அடையவும், தாங்கள் கேட்கும் வரங்களை பெற்றுச் செல்லவும், அவர்களுக்கு நீர் நிறைவளம் வழங்க, நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோறூட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து எங்களுக்காக இந்த வரங்களை பெற்றுத்தாரும். பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகளும் வாழும் எங்களை பாரும். உள்ளிட்ட கட்டளைப்படி எகிப்திற்கு கூட்டி சென்ற சூசையப்பரே, என் தலைமை இறை திட்டம் அறியாமல் எம் திட்டம்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும், தீமைகளை வெல்லவும், இறையனும் தேடவும், நோய் பேய் அங்கார சக்திகளை குறித்து விழுந்து அன்பு மகிழ்ச்சி
சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, நம்மால் முடிந்தவர்கள் முடந்தால் படியிட்டு நம் குடும்பமாக கடவுளுக்கு நம்முடைய மன்றாட்டு மாலையை சூசையப்பருடைய வணக்க மாலையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. உலகத்தை விட்டு ரட்சித்த சுதனாகிய இறைவா, எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. தூய தமத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்களை தயவுபடி இரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கடவுளின் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீதின் மகனாகிய கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் தாயான மரியணையின் துணைவரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தின் மணிமுடியான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியான மரியாவின் கண்ணிமையுடைய காவலரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாலன் இயேசுவின் விழிப்புமிக்க பாதுகாவலரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தை ஆதாள பாதாளத்திலிருந்து காத்தவரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமானாகிய கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விவேகமுள்ள கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசமுள்ள கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கடின கொள்ளும். உழைப்பாளியான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்ப வாழ்வின் மகிமையான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல வரன் பெற்றுக் கொடுக்கிறவரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களின் தூணான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படிக்கும் பிள்ளைகளின் கல்வியின் பாதுகாவலரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் நல்குகிறவரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீராத நோய்களையும் கொரோனா போன்ற கொள்ளை நோயையும் குணமாக்க வல்லவரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளை நடுநடுங்க செய்கிறவரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் பாதுகாவலரான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவளம் திருத்தலத்தில் அருளாட்சி புரியும் கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய நவநாளில் ஜெபிக்கிற உன் பிள்ளைகளுடைய நம்பிக்கையான கடவுளின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார். அனைத்திற்கும் அவரை இளவரசராக்கினார். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பம் மீட்பு பாதையில் முன்னேறிச் செல்ல நீர் அருள் புரிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானின் அறிவுரைகளை பின்பற்றி அவர் முன்னறிவித்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் பாதுகாப்புடன் அவர் வந்து சேர்வதாக உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கின எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரான் தூணில் என்னை மறைத்துக் கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றூறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபு
யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோபின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு குரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். என் எழும்பு உமக்கு மறைவானதன்றோ? மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். இரண்டாம் வாசகன். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 22 முதல் 26 இறுதியாக. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று அவர் சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் அவர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுவன் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கே இருப்போர் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்காக தரப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாம் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் நிறுத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருநிலை ஆண்டவர் திருப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக உடைய ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருமண அனைத்து நலனுக்காகவும் உமது பெயரின் படியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்களுடைய வாழ்வும் காணிக்கைகளும் எங்களுடைய பாவங்களுக்கு முழுமையான கலவையாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின.
இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்படையும் திறந்த இதயத்திலும் அனைவரும் ஏற்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானவர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் இருக்கிறன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமுந்து நம்மை கையளித்த போது வணக்கத்துக்குரிய திருக்கரங்களால் அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறை பொருள். வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் மக்களுடைய முறையை தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பிறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் இயேசுவின் திருஹிருதயத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்திருந்தோம். உயர்ந்தோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கும் அறியா. அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கணவன் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்த புனித அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோல்வை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்திருக்கும் மறுவருட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் அனைவரும் என்று இங்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காகவும், நம் பங்கின் குடும்பங்களுக்காகவும், கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் விரைவில் திரு ஆண்டவருடைய இரக்கமும் அன்பும் நம்மீது இறங்கி வரவும், இந்த உலகம் முழு விடுதலை பெற்று கடவுளுடைய ஆசிரியரோடு தன்னுடைய வாழ்வை மகிழ்ந்து ஒற்றுமையோடு தொடங்கவும் வேண்டிய அருளுக்காக கரம் பிரித்து ஜெபிப்போம். ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரே, குற்றங்கள், தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியை கொடையாக வழங்குவீராக. உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று எந்த பயமும் இல்லாமல் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உமது அன்பு பிள்ளைகளுடைய ஆழமான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருளத்துடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வு இருப்பதாக. புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, ஐவரும் கனவின் புனித சூசையப்பர் பங்கின் மீதும் அருட்தலத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருட்தலத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலிடமும் அது குறித்த அச்சம் வைத்துடன் உம் திருமுன் நிற்கின்றோம். நீர் எங்களோடும் என் பங்கு மக்கள் அருட்தல பக்தர்களுடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தி நீர் பங்கிற்கு கட்டித்தரப் போகும் அழகானதொரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வாழவே கொள்ள முடியாத இறைவா, ஐவரும் கனவின் புனித சூசையப்பர் அருட்தலத்தில் எம் மத்தியில் குடிகொள்ள வந்துள்ளோம். நீர் எம் மத்தியில் உருவாக்கப் போகும் புதிய ஆலய பணியின் மீது மது திருக்கரம் இருப்பதாக. நல் மனத்தோரை நலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவை, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம். கனவின் புனித சூசையப்பர் மது வளர்ப்பு தந்தை வழியாக நீரை இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருடத்தின பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையை உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியிடும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஐவரும் கனவின் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளில் பேரின்பம் கொள்ளும் இத்திருப்பலியை காணும் குடும்பங்களை ஆசிர்வதியும். இப்பீடத்தின் திருமணவால் நிறைவு செய்துள்ளீர். ஆன்மீக விதத்திலே நற்கருணை விருந்தில் நிறைவு பெற்றுள்ள மக்கள் இவர்கள் முடிவில்லாத உமது துணையை இன்றும் பெற்று மகிழ்வார்களாக. நீர் வாழும் இல்லமாக மக்கள் கட்டுகின்ற இந்த இறை இல்லம் கனவின் புனித சூசையப்பர் ஆலயத்தின் புதிய ஆலய பணிக்கு இத்திருப்பலியை காணும் மக்களுடைய மனங்களை தூண்டி எழுப்பி தாராளமாக உதவும். இந்த கஷ்டமான சூழலிலும் கடவுளுக்குரிய பணியை தாங்கி பிடிக்கின்ற மனநிலையை பெறவும், இதனால் உம்முடைய அருட்கொடைகள் எங்களில் நிலைத்திருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கனவின் புனித சூசையப்பர் நவநாளில் நோயாளிகளுக்கு குணமளிக்கும் ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புகிறேன் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்றும் விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்தருள செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும் 37 ஆண்டுகள் முறை கடந்த உடம்பனையும் நீதிமானும் விசுவாசியுமான கனவின் புனித சூசையப்பர் நோக்கும் உமது இரக்கத்திற்கும் செல்வதையும் இறையரசின் பண்புகளையும் அறிய கனவின் புனித சூசையப்பர் உம்மிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரையும் உள்ளம் புறமும் நோயின் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும். இரக்கத்திற்கு ஆண்டவரான இயேசுவே, உமது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும். தீய ஆவிகளுடைய செயல்களை வெளியேற்றருளும். ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பர் வழியாக இவ்வருட்தலத்தில் விளங்கச் செய்யும். பிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்யும் நீரே. இந்த ஆட்சி செய்வீராக. ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு இருக்கிற நம் மீது ஆசீர்வதிக்க நம் அனைவர் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும், குறிப்பாக கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு இருக்கிற திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களையும், தமிழகத்தையும், இந்தியாவையும், உலக மக்களையும் கனவின் புனித சூசையப்பர் வழியாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பான தேவ பிள்ளைகளே, கனவின் புனித சூசையப்பருடைய நவநாள் இந்த 19ஆம் தேதியும் நடக்காது என்று அறிகிறோம். ஆகவே உங்கள் இல்லங்களிலேயே அன்றைய நவநாளையும் திருப்பலியும் கண்டு புனிதருடன் இணைந்திருங்கள், திருத்தலத்தோடு இணைந்திருங்கள். இந்த நேரத்திலே உங்களை துன்பமான வேளையில் துன்பங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது எல்லாருடைய கடமை. ஆகவே இயன்றவர்கள், முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை நம்முடைய திருத்தல கட்டுமான பணிக்கு கொடுங்கள். 4 மாதமாக நாம் தொடங்கிய பணி கடந்த 2 மாதமாக நின்று இருக்கிறது. பணச்சுமை நம்மிடம் இருக்கிறது. ஆகவே உங்கள் கஷ்டம் புரிகிறது. கஷ்டப்படுகிறவர்கள் நீங்கள் கட்டாயமாக இதை செய்துதான் பலன் பெற வேண்டும் என்றல்ல.
முடிந்தவர்கள் என்னிடம் ஒரு சில தொலைபேசியிலே நாங்கள் புதிய ஆலயத்திற்கு எப்படி பணம் அனுப்புவது, நாங்கள் எங்களுடைய காணிக்கை அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் கேட்டீர்கள். ஆகவே இந்த திருப்பலியினுடைய ஊடாகவே நம்முடைய திருத்தலத்திற்காக புதிய ஆலயப்படிக்காக தொடங்கப்பட்டிருக்கிற வங்கி கணக்கையும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் புதிய ஆலயங்களுக்காக வைத்திருக்கிற கணக்கையும் உங்களுக்கு அனுப்புகிறோம். உங்களால் இயன்ற போது அனுப்பி இந்த ஆலய பணியை தாங்கும்படி கனவி புனித சூசையப்பருடைய நாமத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க ஜெபிக்கிறோம். நன்றி.